சையத் அல் ஹுசைன் இன்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். யாழ்ப்பாணத்தின் தற்போதைய நிலையை நேரில் காண்பதற்காக ஐநா மனிதுரிமை ஆணையாளர் இன்று முற்பகல் யாழ்ப்பாணத்திற்கு சென்றார். இதனால் யாழ் மாவட்டத்தின் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருந்தது. மனிதுரிமை ஆணையாளரின் வருகை முன்னிட்டு வடமாகாண முதலமைச்சரின் செயலகத்துக்கு முன்பாக காணாமற் போனவர்களின் உறவினர்கள் கவன ஈர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். வாகனத்திலிருந்து இறங்கிய இளவரசர் ஹுசைன் அந்த மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். ஐநா மனிதுரிமைகள் ஆணையாளருக்கும் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனுக்கும் இடையிலான சந்திப்பு முதலமைச்சரின் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் வடமாகாண அமைச்சர்களும் கலந்து கொண்டிருந்தனர். சென்ற வருடம் நடைபெற்ற ஜெனீவா கூட்டத்திலே எடுத்துக்கொண்ட தீர்மானம் எந்த வகையிலே நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது என்பது சம்பந்தமாக அறிந்து கொள்வதற்காகவும் அதனால் ஏற்படும் நன்மை தீமைகளை அறிந்து கொள்வதற்காகவும் வந்திருந்தார். தான் இங்கு வந்து எங்களுடைய பாதிக்கப்பட்ட மக்கள் என்ற முறையிலே எங்களுடைய பிரச்சனைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்திருந்தார். சிறையில் இருப்பவர்கள் சம்பந்தமாகவும் காணாமல் போனவர்கள் சம்பந்தமாகவும் காணிகளை பறிகொடுத்தவர்கள் சம்பந்தமாகவும் பலரையும் இன்று சந்திக்க அவர் நடவடிக்கைகள் எடுத்திருந்தார். அவருடன் வந்த இன்னும் ஒரு அலுவலர் அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்த போதுதான் அவர் எங்களுடன் இங்கு பேசிக் கொண்டிருந்தார். மேல்குடியேற்றம் மற்றும் காணாமற் போனவர்களின் பிரச்சினை தொடர்பிலான கலந்துரையாடலிலும் ஐநா மனிதுரிமைகள் ஆணையாளர் ஈடுபட்டார். இன்றைய மனித உரிமை ஆணையாளர் அவர்களுடைய சந்திப்பு சரணடைந்து காணாமல் போனவர்களுடைய ஆட்சி மாற்றத்தின் பின்னரான நிலைமைகள் பற்றி சுருக்கமாக எடுத்து கூறப்பட்டது. கடந்த காலத்தில் LLRC ஜனாதிபதி ஆணைக்குழு உயர் நீதிமன்றம் வரை உள்நாட்டு பொறிமுறைக்கும் நாங்கள் சென்று ஒரு வருடம் கடந்தும் இன்று வரை இந்த சரணடைந்த காணாமல் போனவர்கள் தொடர்பான ஆக்கப்பூர்வமான இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்ற கருத்து தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் அரசியல் கைதிகளுடைய பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுடைய விடுதலை தொடர்பாகவும் பேசியிருக்கின்றார்கள். நில ஆக்கிரமிப்பு தொடர்பாகவும் நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் தொடர்பாகவும் ஒரு பகுதியினர் பேசியிருக்கின்றார்கள். எல்லாவற்றையும் அவர் கவனத்தில் எடுத்திருக்கின்றார். நாங்கள் மொழிகுடியேற்றம் சம்பந்தமான முழு விவரங்களும் நாங்கள் அவர்களிடம் ஒப்படைத்து அவர் மொழிகுடியேற்றம் தான் எங்களுக்கு முக்கியம், எங்களுடைய மீன்பிடி துறைமுகம் எங்களுக்கு முக்கியம், எங்களுக்கு விமான நிலையம் தேவையில்லை, சாதாரண விமான நிலையமே போதும். காணாமற் போனோரின் உறவினர்களுக்கான உளவியல் சேவையை கூட வடமாகாண சபை முன்னெடுக்கவில்லை என ஐநா மனிதுரிமையாளரை சந்தித்துவிட்டு வெளியேறிய வடமாகாண அமைச்சர்களிடம் மக்கள் கூறினர். அம்மா நான் ஓட்டு வரேன், அம்மாட்ட சாப்பிட்டு போறாரு உணர்த்தியாத்தால கொண்டு ஓடிட்டாங்களே, அம்மாட்ட சாப்பிட்டாரு உணர்த்தியாத்தால கொண்டு ஓடிட்டாங்க ரோட்டுல வச்சு. ஐயா எங்களுக்கு மேல முடிச்சிருந்தா நாங்களும் செத்துட்டு போனேன். மானசவால் இந்த பாதிக்கப்பட்டாங்க உளவியல் சேவையாக செய்யுங்க. நீங்கள் இப்ப 20 வருஷமா என்ன அதுதான் மாவட்ட சபையில வந்து நான் கேட்டேன் அவங்களுடைய அமர்வில் பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்கு உளவியல் சேவையாக செய்யும். நிரந்தரம் செத்துக் கொண்டிருக்கிறோம், எது எங்களுக்கு முக்கியம். அதனையடுத்து ஐக்கிய நாடுகளின் மனிதுரிமைகள் ஆணையாளர் வடமாகாண ஆளுநர் HMGS பலிகக்காரவை சந்தித்து கலந்துரையாடினார். I look forward to continuing my visit now
the discussion very much focused on the எனது இந்த பயணத்தின் போது இந்த மாகாண மக்கள் எதிர்கொண்ட சவால் மிக்க சம்பவங்கள் தொடர்பில் தகவல்களை திரட்டுவதற்கு நான் எதிர்பார்க்கின்றேன். கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பான சம்பவங்கள் போன்றே தற்போது அவர்களுக்கு கிடைத்துள்ள விடயங்கள் பற்றியும் நான் கவனம் செலுத்துகின்றேன். அத்தோடு காணாமற் போன தொடர்பான தகவல்களையும் நான் பெற்றுக் கொள்கின்றேன். இன்று முழுவதும் இந்த தகவல்களை திரட்டி நாளை கொழும்பில் அரசியல் தலைமைகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளேன். இன்றைய தினம் நான் மேற்கொண்ட நடவடிக்கைகள் தொடர்பில் என்னால் திருப்தி அடைய முடியும். வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்திற்கும் ஐநா மனிதுரிமைகள் ஆணையாளர் சென்றிருந்தார். இதன்போது முஸ்லிம் மக்களின் மேல்குடியேற்றம் தொடர்பிலும் ஐநா மனிதுரிமை ஆணையாளரிடம் மகஜர் கையளிக்கப்பட்டது. இதுவரை மேல்குடியேற்றப்படாத மக்களை சந்திப்பதற்காக சுன்னாகம் சபாபதி பிள்ளை முகாமிற்கும் ஐநா மனிதுரிமைகள் ஆணையாளர் சென்றிருந்தார். The next time I come, I will not be visiting a welfare center, but I can come to your individual home. செய்யலன்னு சொல்லி போட்டு போறார். பாப்போம், எத்தனை பேரை நம்பிட்டோம், அதே மாதிரி இவரையும் நம்பி இருக்கிறோம். என்ன செய்யறாரோ பாப்போம். நாங்கள் ஐநா சபையில இருந்து எல்லார்ட்டையும் மகஜர் கொடுத்து ஏமாந்து வரோம். இப்ப கடைசியா இவர் எங்களுக்கு ஒரு உறுதியை சொல்லி இருக்கிறார். உங்களை ஜெனிவால இருந்து வந்திருக்கிறார். நாங்கள் இவரை நம்புறோம். இவர் எங்களுக்கு என்ன செய்வார் அவற்றை இதனால் நாங்கள் இருந்தோம். அமேன் தடுப்பு காவல்ல வச்சிருக்கிறீர்கள். எங்களுக்கு உரிமை வேணும். நாங்க உழைச்சி சாப்பிட வேணும். இங்க நாங்க 5க்கும் 10க்கும் கையேந்தலாது 26 வருஷம் இடம்பே எங்கட புருஷன் பிள்ளை எல்லாம் வளர்ந்து இப்ப நாங்க கஷ்டத்தோட எங்கட புள்ள குட்டிக்கு படிப்பு வளம் இல்ல, பள்ளிக்கூடம் இல்ல. இந்த மக்களின் எதிர்பார்ப்பு ஈடேறுமா? இந்த மேல்குடியேற்றப்படாமல் இருக்கின்ற மக்கள் மேல்குடியேற்றப்படுவார்களா? இதே போன்ற பல கேள்விகளோடு வடமாகாணத்திற்கான ஐநா மனிதுரிமை ஆணையாளரின் விஜயம் அமைந்திருக்கின்றது. இந்த விஜயம் தொடர்பான தகவல்களை உங்களுக்கு நியூஸ் பஸ்டுக்காக கொண்டு வந்த நான் யாழ் மண்ணிலிருந்து டில்ஷான் தாலிப். யாழிற்கான விஜயத்தை நிறைவு செய்த ஐக்கிய நாடுகளின் மனிதுரிமைகள் ஆணையாளர் இளவரசர் ஜெய்த்ராட் அல் ஹுசைன் கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமதை சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பு கிழக்கு மாகாண முதலமைச்சரின் செயலகத்தில் இடம்பெற்றது. அதனையடுத்து கிழக்கு மாகாண ஆளுநர் ஆஸ்டின் பெர்னாண்டோவையும் அவர் சந்தித்து கலந்துரையாடினார்.